படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஆக்சுவலி நானும் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா. ஸோ படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க. இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மூவி தான். ஸோ சூப்பரா இருக்கு. எதை பேஸ் பண்ணினா இது ஒரு சிலையை வச்சு தான் இந்த மூவி ஃபுல்லாவே போகுது. ஸோ அது வந்து ஃபுல்லாவே வந்து வெரைட்டியா காமிச்சிருக்காங்க. விமல் சாரை இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்திருக்க மாட்டீங்க. சுஷ்டி மேமையும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ 2 பேரோட காம்போவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. மியூசிக்லாம் ரொம்ப செம்மையா வந்திருக்கு. ஸோ தியேட்டர்ல பார்க்கும்போது ரியல் கூஸ் பம்ப்ஸ்லாம் இருக்கு அந்த சிவன் சாங்க்கு. ஸோ கண்டிப்பா எல்லா தியேட்டர்ல பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா முக்கியமான படமா இருக்கும். அவருக்கு ஒரு ஃப்ரேமே செம்மையா இருக்கும். ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன்ஸே அவர் யானையில இருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ செம்மையா இருக்கும். இன்ட்ரோடக்ஷனே செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி அது எல்லாமே ஒரிஜினல். யானையோட நேம் கேட்டிங்கன்னா விஜய். ஸோ யானை வந்து என்ன சொன்னாலும் கேட்கும். அந்த சீக்வன்ஸ் லாஸ்ட் கிளைமேக்ஸ்லலாம் அது அதுவா படுத்து அதுவா கண்ணை மூடி தண்ணி வந்தது தான். ஸோ சூப்பரா இருந்தது. அதெல்லாம் நாங்கள் நேரில் பார்த்தனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. விஜய் அப்படிலாம் இல்ல. அது ஒரிஜினலாவே யானை பேர் விஜய் தான். அதனால தான். ரொம்ப நல்லா இருக்கு. மகாசேனா அந்த கும்கிக்கு அப்புறம் ஆக்சுவலாக கொஞ்சம் கனெக்டடாக நல்லா இருந்துச்சு. எமோஷ்னலி அந்த யானை டெத் அப்பெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி கும்கி ஒரு மாதிரி பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. விஷுவல்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. படமுமே நல்லா இருக்கு. அப்படி பார்த்தா எல்லா இடத்துலயும் விஜய்னு இருக்கும். நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது இல்ல. நம்ம ஏன் இவ்வளவு யோசிச்சு எல்லாத்தையும் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணோம்? 3 years படம் நமக்கு நம்ம வந்து ஃபீல் குட்டா ஃபீல் பண்ணணும். நம்ம என்கேஜிங்கா இருக்கணும். எந்த ப்ரெஷரும் இல்லாம இருக்கணும். அதுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. யாராவது எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் வேற என்னோட ஃபேவரட் ஆக்டர், ஆல்வேஸ் சீனியர். கங்கா கேரக்டர் ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான பிளேவா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா இருக்கும். இல்ல எங்களுக்கு அப்படி தோணல. பட் இது மேபி அப்படி இருக்காது. ஓகே ஓகே ஓகே. இல்ல கண்டிப்பா இது எல்லாருக்குமே ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும். ஸ்மிருதி எஸ் ஹீரோயின் அவங்களுமே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ஏதோ கம்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு கம்பேக் நல்ல கம்பேக்காக இருக்கும். தேங்க்யூ. விமல் அவர்கள் இதுவரைக்கும் விமல் அவர்கள் நடித்த படத்துக்கு 280 தேட்டர் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. ஸோ அப்படி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அது விமல் அவர்களுக்கு. சூப்பர் சார், வாழ்த்துக்கள். அதற்கு காரணம் படம் நல்லா இருக்கு அப்படின்னு வெளியில் அப்படி இந்த படம் நல்லா இருக்குன்னு டாக் வந்ததெல்லாம் 280 தேட்டர் கிடைச்சிருக்கு. அந்த பெருமைகள் எல்லாம் இயக்குனர் தினேஷ் அவர்களை தான் போய் சேரும். அப்புறம் அதே மாதிரி கதாநாயகியா நடித்துள்ள சிருஷ்டி தாங்கி அவர்கள். ஏன்னா இவங்கள்ட்ட பிடிச்சது அந்த 2 குழி தான். அந்த கண்ணா அந்த குழி அவங்க சிரிக்கும் போது அந்த குழியில் நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு ரசிகர்கள் எல்லாருமே விழுந்துட்டாங்க. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் மியூசிக் நல்லா அருமையாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக யானை நடிச்சிருக்கு. ஒரு யானை வந்து மிகப்பெரிய முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொன்று, நம்ம இந்திய நடிகை பார்த்துருப்பீங்க, மல்லிகா ஷெராவத். அவங்க ஹலோ எக்ஸ்கூஸ் மீ வெயிட் ஃபார் ஒய் ஆர் யூ. நீங்கள் இந்தி நடிகை பார்த்துருப்பீங்க மல்லிகா ஷெராவத் அப்படின்னு. நான் முத்தம் திம்பவல் புது முரட்டு பூய்வல் தினமாடை சந்தையிலே தினமும் கோர்ப்பவல் அப்படின்ற அந்த பாட்டு வரும் இல்லையா, அதே மாதிரி எக்ஸ்கியூஸ் மீ வாட் இஸ் யுவர் நேம்? மஹிமா குப்தா. அந்த மல்லிகா ஷெராவத் மாதிரி இவங்க மஹிமா குப்தா. இந்த படத்தில் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையில சொல்கிறேன், அந்த ஜாக்கி ஜான் கூட மல்லிகா ஷெராவத் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மகாசேனா இந்த படத்தில் நீங்கள் நல்லா அருமையாக நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாட் ஐ எம் சேயிங் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சப்போஸ் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் மேடம், translate Tamil madam. Okay, so तुम एक्टिंग बहुत अच्छा है. हिंदी को थोड़ा थोड़ा मालूम है. சூப்பரா நடிச்சிருக்கீங்க. மியூசிக் நல்லா அருமையா இருக்கு. டேய் மியூசிக் ஒன்னு போடுறா.
மியூசிக் நல்லா அருமையாக இருக்குது. இதில் நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரமே பக்காவாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் முடியெல்லாம் நிறையா வச்சுக்கிட்டு ஒரு தம்பி ஒல்லியாக இருக்கான், அவன் பேர் நவீன் நினைக்கிறேன், அவனும் நல்லா ஓப்பனிங்கில் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கான். டேய் அவனுக்கு ஒரு மூலம் அவனு போகிறான். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகாசேனா மிகப்பெரிய ஒரு ஹிட் இது. எல்லாரும் படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே ஸ்டாப். சூப்பரா இருந்தது போலாக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கங்கா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டோரி என்ன சொன்னாங்கன்னா அந்த கோவிலில் அந்த சிலையை பற்றி ஏதோ சொல்ல வராங்க. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு புரிஞ்சதுக்கு எப்படின்னாக்கா அந்த சிலையில் ஏதோ ஒரு சத்து இருக்குது, அதை வந்து காட்ட வராங்க. ஓகே ஓகே. கங்கா கேரக்டர் நல்லா இருந்தது. யோகி பாபு நல்லா பண்ணியிருந்தாங்க. விமல் எல்லாரும், அப்புறம் பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. விமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப யதார்த்தமா இருக்கு. எல்லாருமே இங்க ஜான் விஜய் சார், அப்புறம் மஹிமா நியூ டு திஸ் மூவி சைட், பட் அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தினேஷ் சார் ரொம்பவே நல்லா ஒரு கதைக்களம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி மக்களையும் கொடுத்துருக்காரு. சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்துல. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. இதுல ஒரு மகாசேனைங்கிறது ஒரு தனியான ஒரு படைங்கிறது தான் மீனிங். ஸோ அந்த படையோட எப்படி ஒரு மக்கள் வந்து ஒரு கடவுளை காப்பாத்துறாங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ அது நல்லா வந்திருக்கு இதுல. தேங்க்யூ. படம் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருக்க ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு கிராமத்து படம், ஒரு சிட்டி படம் அப்படி தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு படமாக இருக்கும். ஸோ இதில் வந்து விமல் சாரும் சிருஷ்டி மேமும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ மஹிமா மேம் வந்து புதுசு தான் தமிழுக்கு. ஸோ அவங்களுக்கு தமிழே தெரியாது, இருந்தாலும் இதில் வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம் இது. ஸோ ஓடிடி அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாமல் ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபியூச்சராக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து எங்களை மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் கேட்டேன்.